மாறிடும் உடல் கேட்டேன், நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவர் மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடை உள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். நடத்துறிய உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுங்கம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன பதில், இது நம்ம ஊர் லேடி. ஒண்ணும் இல்ல, என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்கல்ல இந்த தாளாங்க, பள்ளிக்கூட தாளாங்க, அவ்வளவு நேரமா அமைதியா தானே உட்கார்ந்து இருந்தாங்க. பாத்தீங்களா நீங்க? திடீர்னு பதட்டமானாங்க தெரியுமா? என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல, அவர் வீட்டுக்காரர் வந்தார். துடிக்குது அந்த அம்மா. ஆமாங்க, நான் சொன்ன உங்க பேரை சொல்லுங்க, சொல்லணும் மேடம். நான் ஒண்ணுமே இல்லை, எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. இந்த அம்மாட்ட கேளுங்க, இந்த பதில் தான் வரும். வெளிநாட்டுல வர பெண்கள் இருக்காங்களே, இதுதான் ஐயா வழக்கறிஞர் ஐயா பேசியதற்கான உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நாம் சொல்லுகின்ற இந்த மந்திர சொல் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு குடும்ப ரகசிய சொல்லை சொல்கிறேன். வெளிநாட்டில் 65 வயதான ஒரு பெண் சிரிச்சுட்டே இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல பாருங்க, பெர்னாட் ஷா சொல்றது மாதிரி 40 வயசுல செத்து போயிடுறாங்க, புதைக்கிறதுக்கு தான் 60-70 வயசு ஆயிடுது. வாழப்ப மாதிரியே இருக்குது, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மனசுல வந்து ஒரு திடம் இல்லை. என்னத்த ஏதோ காலம் பிள்ளைங்களுக்கு அவர் சொன்னார் தெரியுமா? எனக்கு அந்த பேச்சாளர்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? நான் நினைத்தேன் மாபெரும் சபை என்பது பொதுமக்கள் என்று இல்லை, உனக்கு நீதான் மாபெரும் சபை. உனக்குள் நீ எழுந்து நின்றால் அந்த சபையிலே எந்த சபையில் வேண்டுமானாலும் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார்ல, அந்த சொல்லிற்கான பொருளை நான் உள்வாங்கிக் கொண்டு இதை சொல்றேன். 65 வயசுல ஒரு அம்மா கலகலன்னு சிரிக்குதுங்க. போய் ஒரு கொஸ்டின் கேக்குறாரு இந்த மைக்கை நீட்டி இங்கிலீஷ்ல. You seem to be very happy. Are you happy? Yeah, yes. நீ மிகவும் மகிழ்ந்து இருக்கிறாயே, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா? இந்த பொண்ணு சொல்லுச்சு, yes I am happy. கேரளா அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டார், என்ன சொல்வாங்க அங்க? Are you married? Yes. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Yes, yes. நீங்க எல்லாம் சொல்றீங்க இல்லன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், yes I am married. அந்த கேள்வி, still you are happy? இதற்கு பிறகு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த அம்மா தந்த பதில மந்திர சொல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த இன்னையோட நிறுத்துங்க. அந்த அம்மா என்ன பதில் தெரியுமா சொல்லுச்சு? ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி என்றால் உங்கள் கணவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். You give thanks to your husband. அந்த பொண்ணு சொல்லிச்சிங்க, I won't. நான் அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் தான் சூப்பர் பதில். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை. தொடர்பில்லை சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இவரை திருமணம் செய்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், இவரை திருமணம் செய்கின்ற அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், இதோ இப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. நான் என் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுப்பதை இல்லை. நீங்க ஏன் அந்த ஆள் மேல சார்ந்துக்கிட்டு மூச்சு முட்டரிச்சு? இந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? உங்க வீட்டில் கணவன்மார்கள் 45 வயதை கடந்திருந்தார். என்ன இப்படி சொல்றாங்க, பதில் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, அனுபவித்து சொல்லுங்க. உங்க வீட்டில் 45 வயது கடந்த ஆண்கள் உங்களுக்கு கணவராக இருந்தார். அவர்கள் நீண்ட நாட்கள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார். அவர்கள் நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதி கொடுங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க.